ஜல்லிக்கட்டுக்கு தான். இந்த சிஎம் வர வரைக்கும் இது நடந்துட்டு தான் இருக்கும். சிஎம் வந்தால் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே முடிவு வரும். அப்படி இல்லை அப்படின்னா இருக்கிற 50 எம்பியும் ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லுங்கள். எங்களுக்கு என்ன ஆட்சி வேணுமோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் ஆட்சியிலேருந்து ஒன்றும் உங்களால் கிழிக்க முடியலன்றப்போ அப்போ தண்டத்துக்கு எதுக்கு அந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க? அதான் எங்களுக்கு இன்னொன்று என்ன சொல்ல, ஜல்லிக்கட்டு இதுவரை நான் நேரில் பார்த்ததே கிடையாது. எங்கள் வீட்டில் மாடும் வளர்க்கல. நான் ஏன் இதுக்காக வந்தேன்னா, நான் ஒரு கார்பரேட் கம்பெனி தான் ஒர்க் பண்ணுறேன். ஜல்லிக்கட்டு தான் எனக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு உட்காந்துல. இதுக்காக வந்தேன்னா இது பின்னாடி மிகப்பெரிய உலக அரசியல் இருக்குது. ஏன் வந்து ஜல்லிக்கட்டை தடை பண்ணுறாங்க அப்படின்ற ஃபேஸ்புக்கும் இந்த ட்விட்டரும் பார்த்து படித்து தான் நாங்கள் தெரிஞ்சுட்டுமே தவிர, மற்றபடி எங்கள் அப்பாவோ தாத்தாவோ எங்கள் ஃபேமிலி வழியில் வந்தவங்களோ யாரோ ஜல்லிக்கட்டுனா இதுதான் அப்படின்னா, நம்மளுடைய பாரம்பரிய காளைகளை அழிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் பீட்டா வந்து மற்ற இன்டர்நேஷ்னல் கம்பெனி கூட பேன் பண்ணி இதை பிளான் போட்டிருக்காங்க. நம்ம இருக்க எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் நினைக்கிறேன், இந்த பீட்டாவோ இல்லை மற்ற இன்டர்நேஷ்னல் கம்பெனியோ எல்லாரையுமே நம்ம அடக்கணும், எதிர்த்தரணும்னா இப்போ நடத்துகிற போராட்டம் ஒன்று ரொம்ப முக்கியமானது, நல்லது தான். அடுத்து நம்ம இன்னொன்று வைக்க வேண்டியது, அவங்கள ஃபினான்ஷியலாக அடிக்கணும். இதுக்கு பின்னாடி இந்த ஜல்லிக்கட்டு தடைக்கு பின்னாடி இருக்கிற வர்த்தக அரசியல், அதனால ஏற்படுற ஆரோக்கிய சீர்கேடு, இது எல்லாத்துக்காகவும் சேர்த்து தான் போராடுறோம். முன்னெல்லாம் குழந்தைங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க, இப்போல்லாம் சின்ன வயசில் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறதும் இல்லை பிறக்கும் போதே நோயோட பிறக்கிறதும், இது எல்லாமே இந்த ஜல்லிக்கட்டு தடை நம்மளை எல்லா வகையிலுமே தமிழனை இந்தியர்களை ரொம்பவே இது அடிமட்டத்தில் கொண்டு போயிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்கள் எதிர்த்து போராடுறோம். எங்கள் ஆதரவு ஜல்லிக்கட்டுக்கு தான். எப்போ சிஎம் வந்து ஒரு முடிவு சொல்கிறாரோ அது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். நாங்கள் இப்போ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் போயிட்டு திரும்பி உங்களுக்கு சப்போர்ட்காக இங்கே வரோம். எப்போ சிஎம் வராரோ அது வரைக்கும் எல்லாருமே இங்கே இருப்போம். அவங்கள ஃபினான்ஷியலாக எப்படி அடிக்கணும்னா, பீட்டாக்கு சப்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ் கார்பரேட்ஸ் யார் யார், அமெரிக்கன் கம்பெனிஸ் எல்லாமே. இன்றைக்கி பெப்சி வந்து பால் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறான். பெப்சி கம்பெனியோட பால் விவோ அப்படின்ற பிராண்டில் இருக்குது, ரிலையன்ஸில் இருக்குது. 250 ml விவோ பால் வாங்கினீங்க அப்படின்னா 50 ரூபா, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அது இன்றைக்கி ரேட்டு. அப்போ 1 லிட்டரோட ரேட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. நாளைக்கு இன்னும் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் போச்சுன்னா நம்ம காலைங்கெல்லாம் அழிஞ்சதுக்கப்புறம் பாலோட விலையை நிர்ணயம் பண்ணுறது நம்மளாக இருக்க மாட்டோம், இந்த விவசாயியாக இருக்க மாட்டான். பாலோட விலையை நிர்ணயம் கோக்கும் பெப்சியும் தான் இருப்பான். இப்போ நிறைய பேர் கோகோ பெப்சியோ குடிக்கிறது இல்லை, அது எல்லாமே உடம்புக்கு கேடு. அதில் நிறைய கக்கூஸ் கழுவுற ஆசிட் தான் அது அப்படின்னு தெரிஞ்சதால். ஸோ நீங்கள் ஃபினான்ஷியலாக அந்த கார்பரேட் கம்பெனி எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட பொருளாதாரத்தில் நம்ம கை வைக்கணும். பொருளாதாரத்தில் எப்படி கை வைக்க முடியும்னா, இங்கே இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரே ரிக்வஸ்ட் வச்சுன்னா, அமெரிக்கன் கம்பெனிஸ் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கம்பெனியும் இது நம்ம நாட்டு பொருள் தானே, நம்ம நாட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், அவனை விட குவாலிட்டியில் கொஞ்சம் கம்மியாகவே இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, 10 ரூபா அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நாட்டுக்கு பண்ணுற தியாகமாக நினச்சி அந்த இந்தியன் பொருளை சுதேசி பொருளை வாங்கினீங்கன்னா இவனுங்களை ஃபினான்ஷியலாக அடிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாலே இந்த போராட்டத்துக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் கலங்குவான். தமிழன் மேலே ஒரு விஷயத்தை பண்ணணும், இதை ஃபினான்ஷியலாக பண்ணணும், மத்திய அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னாலே பயப்படுவான், திருந்துவானுங்க. அது வரையும் இவனுக்கு இதே மாதிரி தான் ஆடிட்டு இருப்பானுங்க. ஸோ இதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். இதில் வெற்றி பெற வரையும் இந்த போராட்டம் ஓயவே ஓயாது. எங்களுக்கு தேவையில்லாம் ஒன்று தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதை பேனை ஏதாவது அவசர சட்டமோ என்ன சட்டமோ லீகலாக எனக்கு தெரியாது, சட்டம்லாம் அவங்க போட்டு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரலையா இருக்கிற எல்லாருமே போயிட்டு ரிசைன் பண்ணுங்க. இருக்கிற எல்லா எம்பியும் ரிசைன் பண்ணுங்க. ஏடிஎம்கே மட்டும் இல்லை, டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஎம்கே யார் யாரெல்லாம் அரசியல் பண்ணுறீங்களோ, உண்மையிலேயே உங்களுக்கு தமிழ்நாட்டு மேலே அக்கறை இருக்குது அப்படின்னீங்கன்னா இருக்கிற அரசியல் கட்சிங்க எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வாங்க. அப்போ நாங்கள் வந்து உங்களை தேர்வு வந்துருக்கோம், யார் எங்களுக்கு நல்லது பண்ணுவான், எவன் உட்காந்து மிச்சர் சாப்பிட்டு இருப்பான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நாங்கள் டிசைட் பண்ணிடுவோம். ரொம்ப தேங்க்ஸ் வாய்ப்பு விட்டது. சார், நான் ஊர்லேருந்து தான் வந்திருக்கேன். நான் ஊர்லேருந்து வந்து இங்கே 2 நாள் ஆச்சு. 2 நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வீட்டில் எப்படி சொல்கிறது, எங்கள் வீட்டிலலாம் எப்போயுமே மாடு தான் வளர்க்குறாங்க. சிட்டியில் இருக்கிறவங்களும் மாடை பற்றி தெரியாது. ஆனால் இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல விஷயம். எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப பெருமையாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து இது கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஏன்னா நான் ஊரில் வந்து எப்படி சொல்கிறது, மாடோட பழகிறோம், எங்களுக்கு தான் மாடை பற்றி தெரியும். ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. தெரியாமல் இருந்தோம் இவ்வளோ பண்ணுறாங்கன்னா இது வந்து மக்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக தமிழருக்காண்டி தான், தமிழரோட உரிமை தான் இது. யாருமே விட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா மாட்டு எப்படி சொல்கிறது, மாடை பார்க்கவே முடியாது. இது கண்டிப்பாக நடத்தி ஆகணும். இந்த போராட்டம் வந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் வரும். இதுக்கான முடிவு காணலாம். இது வந்து அரசியல் ரீதியாக எப்படி சொல்கிறது, இதோட பெருசாக கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் மீடியாவில் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். மெயினாக அதுதான் இதுக்கு பெரிய வேண்டுகோள்னா மீடியா சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நேற்று வரைக்கும் யாருமே வந்து ஃபுல் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணல.
நம்ம தமிழில் இருக்க மீடியாவே எடுத்துக்கோங்க. ஏங்க என்னங்க நீங்கள் நியூஸ் தமிழ் தமிழ் இந்த ஆன்லைனில் பண்ணுறாங்க. ஆன்லைன் வெப்சைட் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம நாட்டில் இருக்க எவ்வளோ ஊடகம் இருக்குங்க, எத்தனை ஊடகம் இருக்குது, ஒன்றுமே பண்ணலங்க. ஏங்க எல்லாருமே விலை போகிறாங்கங்க. எதுக்குங்க ஒரு மக்கள் மீது என்னங்க ஆகப்போகுது? மக்கள் மீது என்னங்க ஆகப்போகுது? அவங்களுக்கு என்ன ஆக போகுது? மக்களை மீறி நாங்கள் கேட்குறோம். மக்களோட எழுச்சியை காட்டுறது தாங்க அவங்க முதல் வேலை. நாங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு விளம்பரம் வருமா? அவங்க சம்பாதிக்க முடியுமா? ஒன்றுமே முடியாது. நாங்கள் இருக்கிறனால தான் முடியும். ஓகேங்களா? ஆனால் வந்து முழுக்க வந்து அவங்க நேற்று ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஏதோ 2-3 சேனல்ஸ் காட்டிகிட்டு இருக்காங்க. அது வந்து இன்னும் தொடரணுங்க. இப்போ நேஷ்னல் மீடியாவே காட்ட ஆரம்பிச்சிட்டான் ஃபுல்லாக எங்களை. இது அந்தளவுக்கு பெரிய இஷ்யூவாக இருக்குது. இது வந்து டெல்லியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு கேட்டுருச்சு. அவங்க வந்து என்னென்னமா தமிழ்நாட்டில் நம்ம வந்தால் ஒரு ஆதாயம் நமக்கு கிடையாது. தமிழ்நாட்டில் திராவிட கட்சிக்கு தான் ஆளப்போகுது. நமக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம எதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம்? நம்ம எதுக்கு அவங்களுக்கு பண்ணோம்? நம்ம பண்ணுறதுனால அவங்க நமக்கு என்ன ஆதாயம் வரப்போகுது? ஓகேங்களா? மாணவர்கள் எல்லாம் இன்னைக்கு தன்னெழுச்சியாக கிளர்ந்து எழுந்திருக்கிறாங்க. அவங்க நம்மளோட வீரம், பாரம்பரியம், கலாச்சாரத்தை மட்டும் இல்லாமல் மக்களோட ஆரோக்கியம் எல்லாத்துக்குமான போராட்டமாக இது இருக்கும். மக்கள் இந்த அளவுக்கு தன்னெழுச்சியான ஒரு போராட்டம், இந்த அளவுக்கு ஒரு சுய கட்டுப்பாடான ஒரு போராட்டத்தை அவங்க நசுக்கிக்கிட்டு அவங்க அரசியல் பண்ண நினச்சாங்கன்னா வர மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வாக இருக்காங்க. மாணவர்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்காங்க. மீடியா அதை நீங்கள் கண்டிப்பாக ஹைலைட் பண்ணிங்கன்னா அவங்க மரணடி வாங்குவாங்க. அடுத்த ஒரு இதில் எலெக்ஷனாக இருக்கட்டும், மக்கள் மன்றத்தில் அவங்க கண்டிப்பாக ஒரு மரணடி வாங்குவாங்க. சார் உண்மையாலுமே நடிகை கட்சிக்கு வந்து ஒரே ஒரு ஆள் தான் சிம்பு தான் சார் ஃபர்ஸ்ட் கொடுத்தது. அது சிம்பு சொன்னாங்க சார். சிம்பு பற்றி எத்தனை பேர் சொன்னாங்க சார்? சிம்பு பற்றி எத்தனை பேர் நிறைய பேர் கிண்டல் பண்ணவங்க இது பண்ணாங்க சார். சிம்பு தான் முதல் ஆள் சொன்னார் சார். அவருக்காக நாங்கள் எத்தனை நாள் வேணாலும் இந்த மாதிரி பேசுகிறவங்க நாங்கள் வந்து நிற்போம். சிம்பு அந்த மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு இன்னும் ஒருத்தர் இருந்தால் போகிறோம். அந்த மாதிரி நிறைய பேர் கிளம்பணும். அவங்க டிஆர் சார் எத்தனை பேர் வந்திருக்காங்க சார்? யார் சார் வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சார். அவங்கள மாதிரி கிளம்புனாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே கிடைக்கும். அந்த மாதிரி எல்லாருமே கிளம்பணும். இப்போ தலை வந்து அஜித் வந்துட்டு இருக்காரு, ஊர்லேருந்து வராரு, இதுக்காகவே வராரு. இந்த மாதிரி நிறைய பேர் கிளம்பணும் வராரு. அந்த மாதிரி எல்லாரும் வரணும், எல்லாரும் வந்து பேசணும். எல்லாருமே பண்றாங்க சார். எல்லாருமே வராங்க. மற்ற யார் சார்? நடிகர் சங்கம் சொல்றீங்க, நடிகர் சங்க தலைவர் சொல்றீங்க. யார் தலைவர் சார்? நான் சார் வந்து பேட்டி கொடுத்தாரா? சொல்லுங்க சார். பேட்டி கொடுத்தாரா? அவங்க அண்ணன் யாரு? சூர்யா போய் அங்க போய் நிக்கிறாராம். இங்க வந்து யாரோ சப்போர்ட் பண்ற கார்த்திக் வந்தாரா? இங்க ஒரு சீட் வாங்க மாட்டாங்க சார். ஒரு சீட் வாங்க மாட்டாங்க சார். ஒரு சீட் வாங்க மாட்டாங்க சார். ஒரு சீட் கிடைக்காது சார். ஒரு சீட் கிடைக்காது. காலங்காலமாக ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருக்கு. அதை வந்துட்டு இப்போ திடீர்னு வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்றது சொல்கிறாங்க. அது எதுக்குன்ற நோக்கம் எல்லாருக்குமே பச்சையாக தெரிஞ்சாலும் அதை வந்துட்டு வேற ஒரு மாடுகளை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தை வந்து இதுபடுத்தி அதுக்கு பின்ன வேற வந்து அந்த எம்என்சி கம்பெனிஸ் வந்து நம்ம இங்கே பண்ணுறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக எல்லாருமே சாப்பாடு தூக்கம் எல்லாத்தையுமே விட்டுட்டு வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்கே போராடிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு இன்னமும் ஒரு ஸ்டேட் ஃபுல்லாக வந்து ஒரு இடத்துல போராடிட்டு இருக்காங்க. இன்னமும் வந்துட்டு அந்த நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை மதிக்காமல், நான் வந்து ஃப்ராங்காகவே சொல்கிறேன், மோடி வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்காரு. நாங்கள் இங்கே போராட்டம் பண்ணுற இவ்வளோ மக்கள் கூட்டிகிட்டு இருக்கோம் சும்மா விளையாட்டுக்கு இல்லை. இட்ஸ் நாட் a நியூ பார்ட்டி ஆர் இட்ஸ் நாட் சம்திங் லைக் திஸ். நாங்கள் போராடுறோம். இட்ஸ் அ ஃபைட் we are doing. இது வந்து சும்மா நியூ இயர் பார்ட்டிக்கு நாங்கள் சும்மா சுற்றி பெங்களூரில் வந்துட்டு நியூ இயர் பார்ட்டிக்கு கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி க்ரௌட் கிடையாது இங்கே வந்துட்டு எல்லாரும் வந்து உண்மையாக ரத்தம் சிந்தி நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து அட்லீஸ்ட் எங்களை வந்து ஒரு மீடியாவில் காமிங்கன்னு தான் சொல்கிறேன் சார். அட்லீஸ்ட் ஆல் ஓவர் இந்தியா தே ஷுட் நோ தட் we are fighting for our rights. அந்த ஜல்லிக்கட்டுன்றது என்னன்னே தெரியல. இப்போ நான் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணால் வாட் இஸ் ஜல்லிக்கட்டுன்னு கேட்குறாங்க. ஜல்லிக்கட்டுனா என்னன்னே தெரியல. அதை வந்துட்டு நம்ம இது பண்ணணும். ஜல்லிக்கட்டுன்றது என்னன்றது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது இந்தியா ஃபுல்லாக தெரியணும். இது எங்களோட கல்ச்சர். இதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்கள் தமிழன். நாங்கள் கண்டிப்பாக போராடுவோம். கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம். அது வரைக்கும் நாங்கள் போராடுவோம். சார் எங்களோட மரபை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்கள் வந்து இங்கே எந்த ஒரு பணத்துக்காசவோ எதுக்கோசம் வரல. நாங்கள் தமிழன் தமிழன் தமிழன்.